இந்த வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் எதற்கு படைத்திருக்கிறான் என்று சொன்னால், உங்களிலே அழகிய முறையில் செயல்படுபவர் யார் என்று சோதித்து பார்க்க. எதுக்கு அல்ல அந்த வாழ்வு மௌத்தலா தந்திருக்கான்னு கேட்டா, நீ நல்ல காரியம் செய்யறவன் எத்தனை பேர்னு எனக்கு தெரியணும், அந்த பரீட்சையில தேர்றவன் எத்தனை பேர்னு தெரியணும், அதுக்காகத்தான் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் நமக்கு இந்த மரணத்தையும் மறுமையையும் இன்னொரு வாழ்க்கையும் பற்றி தான் என்ன செய்யறான், நமக்கு முன்னிறுத்தி பேசுகிறான். அதே மாதிரி அங்க மறுமையில கிடைக்கக்கூடிய துன்பங்கள், நான் இன்பங்களை சொன்னேன்ல, துன்பங்களை எடுத்துக்கொண்டோமையானால் நம்ம இங்க படுற துன்பம் இருக்க அது ஒரு பெரிய துன்பமா நமக்கு தெரிகிறது. அங்க நமக்கு தரக்கூடிய துன்பம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்மளை நரகவாசி என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டால் அங்கே அல்லாஹ் நமக்கு எதை தர இருக்கிறானோ அது எப்படிப்பட்டது, இங்க தர்ற மாதிரியா இருக்கு. இங்க ஒரு மனுஷனை அதிகமாக தண்டிக்கிறாத என்ன பண்ணுவோம், தூக்கு தண்டனை கொடுப்போம். அதிகபட்சம் என்ன பண்ணுவீங்க, 100 கொலை செஞ்சா கூட அவனை 100 தடவை உங்களால் தூக்கில போட முடியாது. ஆனால் அங்க எப்படி இருக்கு, அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை எப்படி என்றால் அதுக்கு முடிவு கிடையாது. நரகத்துல போட்டு வறுக்குவான் அல்லாஹ். எப்படி வறுக்குவான், வறுத்தா எரிஞ்சு சாம்பலா போயிட்டா கணக்கு தீந்தாவது போயிடும், கொஞ்ச நாளைக்கு வெந்தோம் செத்தோண்டு போயிடும். அங்க சாக முடியுமா, லா யமூத்து பீஹா வலா யஹ்யா, வாழவும் மாட்டான் சாகவும் மாட்டான். நம்முடைய தோள்கள் எல்லாம் நெருப்புல போட்டோன்னு கருகும்ல, நெருப்பு பட்டா கருவி போயிரும்லங்க, கறி கட்ட மாதிரி போயிடும். தோல் கருவிச்சுன்னா வேதனை தெரியாது. அல்லாஹ் என்ன பண்றான், அப்படி விட மாட்டேன். குல்லமா நதுஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, அவங்களுடைய தோள்கள் கருகி போகும் பொழுதெல்லாம், வெந்து போகும் பொழுதெல்லாம் வேற தோலை நான் மாத்துவேன். அப்ப அவ்வளவு சீக்கிரமாக அந்த உடம்பு வெந்து கொண்டே இருக்கும். வெந்து போக போக அல்லாஹ் என்ன பண்றான், உடனே ரீஃப்ரெஷ் பண்ணி திருப்பி திருப்பி தோலை மாத்திக்கிட்டே இருக்கான். இப்ப இது எவ்வளவு பெரிய வேதனை. ஒரு தீக்குச்சி நம்ம கையில பட்டா எப்படி இருக்கும், வெந்நீரை காலில் ஊத்திக்கிட்டா எப்படி இருப்போம். அப்ப ஒரு சின்ன ஒரு சூட்டை கூட நமக்கு தாங்க முடியல. அப்ப அதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல படுற கஷ்டம் கஷ்டமா, துன்பம் துன்பமா, பசி பசியா, வறுமை வறுமையா, நோய் நோயா, ஒண்ணும் இல்ல. அடே அங்க அல்லாஹ் வச்சிருக்கிறான, தப்பா நடந்தா தூக்கி போட்டு மிதிப்பானே, அந்த வேதனையோடு ஒப்பிடக்கூடிய நேரத்தில் இங்க என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அதை நினைச்சு பார்த்தால் இதை நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்கிற மாட்டோம், தாங்கிக்கிறோம். இதுதாங்க இஸ்லாத்தினுடைய பாடம். இது ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில படிக்கிற பாடம் இல்ல. இஸ்லாத்தினுடைய எல்கேஜி பாடம் எது, குழந்தைகளே தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் எது. இந்த உலகம் சாஸ்வதமானது அல்ல, நிரந்தரமானது அல்ல.